நேர்களே, உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதே சித்த வைத்தியத்தினுடைய கோட்பாடு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி. சித்த மருத்துவத்தில் முக்கிய இடம் வகிக்கும் வெந்தயத்தினுடைய மருத்துவ குணங்கள் குறித்து இன்று அவர் கூறும் விளக்கங்களை இப்போது பார்க்கலாம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற உணவுப் பொருள் வெந்தயம். வெந்தயம் என்பது வெந்த அயம். அயம் என்றால் இரும்பு. இரும்பை நேரடியாக உணவுப் பொருளாக சாப்பிடுவதற்கு சமம் வெந்தயம் சாப்பிடுவது. இந்த வெந்தயம் சீதபேதி என்ற ஒரு நோய் நமக்கு ஏற்பட்டால் வெந்தயத்தை ஒரு கைப்பிடி அளவு அரைத்து தயிரோடு சேர்த்து உட்கொண்டால் அந்த ஒரு வேளையில் வெகு சீக்கிரத்தில் நமக்கு சீதபேதி குணமாகிவிடும். அதேபோல சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வெந்தயத்தை பொன் வறுவலாக வறுத்து அதனை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து 2 சொம்பு தண்ணீர் விட்டு ஒரு சொம்பாக சுண்ட வைத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை போட்டு கஞ்சியாக காய்ச்சி காலை உணவாக அந்த வெந்தயத்தை நாம் பயன்படுத்தி வந்தால் இயற்கையாக இன்சுலின் சுரப்பு அந்த வெந்தயத்தில் இருக்கிறது. அந்த வெந்தயம் தொடர்ந்து நம் உடலில் உட்கொண்ட சமயத்தில் சூடு தணிந்து நரம்புகள் உறுதி பெற்று இரத்த விருத்தியாகி சர்க்கரை வியாதி கட்டுப்படும். இது மிகச்சிறந்த ஒரு உணவு பழக்கமாகவே நாம் அதை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக வெந்தயத்தை எங்காவது முள் தைத்த இடத்தில் முள் குத்திவிட்டால் அந்த இடத்தில் வெந்தயத்தை அரைத்து விழுதாக வைத்து கட்டி வைத்தால் அந்த உள்ளே இருக்கிற முள் வெளியில் வந்துவிடும். உடம்பில் எப்பகுதியிலாவது கட்டிகள் ஏற்பட்டால் வெந்தயத்தை வைத்து அரைத்து கட்டினால் அந்த கட்டிகள் உடைந்து அந்த சீழ் முழுவதும் வெளிவந்துவிடும். வெந்தயத்தை தொடர்ச்சியாக நாம் உணவில் பயன்படுத்தினால் சோகை பாண்டுரோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வலிமையற்ற உடலுக்கு வலிமை உள்ள ஒரு உணவாக வெந்தயம் நமக்கு பயன்படுகிறது. உடல் வலிமையாகும், உடல் இரும்பு போல உறுதியாகும். இது தொடர்ச்சியாக நாம் உணவில் அதிகமாக சேர்த்து கொண்டால் நமக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு உணவாக இருக்கும். தொடர்ந்து சாப்பிடுகிற சமயத்தில் கொஞ்சம் சீதளம் செய்யும், அதை மிளகு சேர்த்து சரி செய்து கொள்ளலாம். இன்றைக்கு வெந்தயத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.